அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, முந்தைய நெற்தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, தொல்காப்பிய உரையாசிரியர்கள்ல ஒருவரான கல்லாடர் குறித்த ஒரு 4 தகவல்களை பார்க்க போறோம். அந்த 4 தகவல்கள்ல எந்த பதிவு கல்லாடருக்கு உரிய பதிவு அப்படின்றதுதான் இந்த வினாவினுடைய மையம். அப்ப கல்லாடர் குறித்த 4 கருத்துக்களை கொடுத்திருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டை. இப்ப அதுல முதல்ல பார்ப்போம். 1வதுல நச்சினார்க்கினியருக்கும் சேனாவரையருக்கும் பிற்பட்டவர், நச்சினார்க்கினியருக்கும் பிரயோக விவேக நூலாசிரியருக்கும் இடைப்பட்டவர். 3வதாக இளம்பொருணருக்கும் சேனாவரையருக்கும் இடைப்பட்டவர். 4வதாக சேனாவரையருக்கும் தெய்வச்சிலையாருக்கும் முற்பட்டவர். இதுல எது சரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்க்கலாம். பாருங்க, மூவை அரவிந்தன் எழுதிய உரையாசிரியர்கள் அப்படின்ற நூல்ல இடம்பெற்ற செய்திகள் தான் இந்த உரையாசிரியர்கள் அப்படின்ற அந்த நூல்ல கல்லாடர் குறித்த பதிவு இடம்பெற்றிருக்கு. அப்ப அதுல பாருங்க, இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்ற தலைப்புல கல்லாடர் பத்திய ஒரு பதிவு வருது. 7வது தலைப்பா 232வது பக்கத்துல இருக்கு. அப்ப அதுக்கான விடை குறிப்பை பார்த்திடலாம். அதுல பாருங்க, கடைசியா எனவே கல்லாடர் நச்சினார்க்கினியருக்கு பின்னும் பிரயோக விவேக நூலாசிரியருக்கு முன்னும் வாழ்ந்தார் என்னலாம் அப்படின்னு அது பதிவு செய்யறாரு. அப்ப இந்த வினாவோட இந்த பதில பார்த்திடலாம். கல்லாடர் அப்படின்ற தலைப்புல 4 தெரிவுகளை கொடுத்தாங்க. இந்த வினாவிற்கான பதில் நச்சினார்க்கினியருக்கும் பிரயோக விவேக நூலாருக்கும் இடைப்பட்டவர் தான் கல்லாடர். இந்த பதில் தான் சரியானது. அதனால 2வது தெரிவு சரி. நன்றி.